செகண்ட் லீக்கோட அடுத்த போட்டியா வேப்பங்குடி விஸ் செட்டியாப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்கார் ராஜா. மன்னிக்கணும், நல்ல ஷாட்டுங்க. முதல் பந்து பவுண்டரி. செட்டியாப்பட்டிக்கு ஓப்பனிங் பவுலிங் போட வந்திருக்கவர் குமரேசன். வேப்பங்குடிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு தான் ராஜா, ப்ளஸ் மணி வந்திருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே போட்டிருக்காரு இப்போ குமரேசன். அடுத்த பந்து அருமையாக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6ங்க. ராஜா கலக்கிக்கிட்டு இருக்காரு. போன மேட்ச் இப்படி தான் அடிச்சாரு. மீண்டும் அடுத்த பந்து ராஜாவுக்கு சூப்பராக அடிச்சாருங்க. பால் கரெக்டாக கனெக்ட் ஆகல. நல்ல ஒரு பந்து வீச்சு குமரேசன். மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க. அடுத்த பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு ராஜா. அடுத்த பந்து ராஜாவுக்கு சூப்பரான பாலுங்க. டாட் பால். மீண்டும் அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. டாட் பால். ஒரு ஓவருக்கு 14 அடிச்சு எந்த ஒரு இழப்புல மாட்டிட்டு இருக்காங்க வேப்பங்குடி. நல்ல ஒரு பந்து வீச்சு குமரேசன். சந்துரு வந்திருக்காரு இங்க 2வது போறதுக்கு. ஸ்ட்ரைக்ல மணி. வைடு நினைக்கிறேங்க. வைடு அவுட் ஆஃப் மேட்ல விழுந்தனால நோ பால் கொடுத்துருக்காங்க. சந்துரு பந்த கண்டிப்பா ஃப்ரீ கிட் வேற கிடைக்கும். அடுத்த பந்து ஃப்ரீ கிட் அடிச்சிருக்காருங்க. ஃப்ரீ கிட்ட நல்ல ஹைட் போயிருக்கு. சான்ஸ் பால் பிடிச்சிருக்காரு, ஆனால் அவுட்டு கிடையாது. அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து மணிக்கு அடிச்சிருக்காருங்க. ஸ்டெப் பண்ணி சான்ஸ் பார் கேட்ச். சபரி அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு குந்தானி. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு ஸ்லோ ரன் பால் சந்துரு கிட்ட இருந்து. அடுத்த பந்து வைட் பாலுங்க. அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. ஸ்லோ ரன் பால் கணிக்கவே முடியல அவரால். டாட் பால். அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. மீண்டும் ஒரு திருகல் பந்து. டாட் பால். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ரன்னோடுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா விட்டுட்டாருங்க. டாட் பாலுங்க. 2 ஓவருக்கு 19 அடிச்சு 1 விக்கெட் இழந்திருக்காங்க வேப்பங்குடி. நல்ல ஒரு பந்து வீச்சு கடைசியா சந்துரு ப்ரோ கிட்டேருந்து சூத்தியம்பட்டிக்காண்டி சூத்தியம்பட்டிக்காண்டி 2வது ஓவர் போட வந்திருக்காரு. 3வது ஓவர் போட வந்திருக்காரு நம்ம தினேஷ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு இப்போ ராஜா. சூப்பரான பாலுங்க. டாட் பால். அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சரியா கனெக்ட் ஆகல. நல்ல பிளேஸ்ல விழுந்துருச்சு. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். சூப்பரா பிடிச்சிருக்காரு வினோத். தினேஷ் முத்து வந்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேனா டேஸ் பாலா வாங்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல லெக்ல போயிருக்கு. ஃபைன் லெக்ல வெரைட்டி வராரு இங்கே ப்ரோ. சூப்பரான ஃபீல்டிங். நல்ல ஒரு எஃபெக்ட். அடுத்த ரன்னுக்கான முயற்சிங்க. வேமா ஓடுறாங்க. சூப்பரான த்ரோங்க. பட் ஆனால் கிடைக்கல. வந்துட்டார் உள்ள இருக்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு ராஜா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அடிச்சிருக்காருங்க. அதே மாதிரியே சான்ஸ் ஃபார் ரொம்ப பெரிய 6ங்க. ரோட்டுக்கே தூக்கி அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 85-90 மீட்டர் இருக்கும். அடிச்சிருக்காரு ராஜா. 3 ஓவருக்கு 29 அடிச்சு 2 விக்கெட் இழந்திருக்காங்க வேப்பங்குடி. நல்ல ஒரு பந்து வீச்சு சூத்தியம்பட்டி டீம் கிட்டேருந்து. சூத்தியம்பட்டிக்காண்டி லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. அந்த டீமோட மிகப்பெரிய சீனியர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பவுலர். நல்லாவே திரும்பவும் அவர் இப்போ மழை பெஞ்சிருக்கனால அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சாதகமாக. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு முத்து ப்ரோ. இவரும் ஒரு சீனியர் தான், வேப்பங்குடி சேர்ந்தவர். ரொம்ப காலமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் வந்து சந்திக்கிறாரு. அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் சந்துருவங்க. மிஸ்டேக்குங்க. அவர் மிஸ்டேக்னால பவுண்டரி போயிருக்கு அந்த பந்து. அடுத்த பந்து டாப் ஏஜ் ஆயிருக்குங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓடியே பிடிச்சிருக்காரு குமரேசன். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு நவீன், இடது கை மட்டையாளர், வேப்பங்குடி காண்டி. அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. நல்ல ஒரு பந்து. டாட் பால். அடுத்த பந்து ராஜாவுக்கு அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் ஒரு ரன் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். 2 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் ரன் கிடைக்குது. வந்து ரீச் பண்ணிட்டாருங்க. அடுத்த பந்து ராஜாவுக்கு
டபுள் டச்சில் போயிருக்குங்க. சூப்பரான ஸ்டாப்புங்க இங்கே விஷ்ணு ப்ரோ கிட்டேருந்து. ரன் அவுட்டுங்க. மீண்டும் அடுத்த பந்து ராஜாவுக்கு. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பந்து வீச்சாளருங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு முத்துக்குமார். இப்போ டெத் ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 35 அடிச்சு அதுக்காண்டி 6 விக்கெட் இழந்திருக்காங்க வேப்பங்குடி டீம். 36 அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் சூத்தியங்காடு மன்னிக்கணும் சூத்தியம்பட்டி. 4 ஓவருக்கு 36ங்கிற டார்கெட்டுக்கு பேட்டிங் இறக்கியிருக்காங்க சூத்தியம்பட்டி சென்ற குமரேசன் மற்றும் சந்துரு. வேப்பங்குடிக்கு பவுலிங் ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு குந்தானி, புவி என்ற குந்தானி ஒரு நிக் நேம். முதல் பந்து பவர் பிளேல சூப்பரான பாலுங்க. நல்ல ஒரு லைன் டாட் பால். பெரிய பெரிய சிக்ஸர்கள் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன் குமரேசன் ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பராக அடிப்பார். பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாரு இந்த மேட்ச், ஜொலிக்கிறாரான்னு. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு பந்து வச்சு புவி கிட்டேருந்து மீண்டும் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் என்னடி 4ங்க. 4 கிடச்சிருக்கு. பாயிண்ட் சைடில் ஸ்டெப் அவுட் பண்ணி யாருமே அடிச்சிருக்காரு குமரேசன். 4th பால் என்ன பண்ணாரு பார்க்கலாம் குமரேசன். சூப்பரான பந்துங்க. மிஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப ஃபீல் பண்றாரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. மிட் விக்கெட் திசையில் நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஒரு ரன் போதும்ட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சந்துரு. பவர் பிளேயோட கடைசி வந்து சந்துரு இருக்காரு. என்ன செய்யறான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். சான்ஸ் பார் கேட்ச் ஆனா இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. மிஸ் பண்ணி லைன்லேயே ஓடி இருக்கு. 3வது ரனுக்கான முயற்சி நோ சொல்லிட்டாரு ப்ரோ. மன்னிக்கிறேன், 1 ரன் மட்டும் தான் ஓடிட்டாங்க. ஒரு ஓவருக்கு 6 அடிச்சு எந்த ஒரு இழப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சூத்தியம்பட்டி. 2வது ஓவர் வந்திருக்காரு குட்டமணி. முதல் பந்து சந்துரு நிற்கிறாரு. நல்ல பந்துங்க. சூப்பரான பந்து வச்சு டாட் பால். 3 ஓவருக்கு 30 அடிக்கணும். என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இன்னும் பெரிய ஷாட்டுகள் தேவை, பவுண்டரிகள். ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இப்போ சந்துரு. ஒயிடுங்க. அடுத்த பந்து இன்சைடில் வந்துச்சுங்க. சூப்பரான டைவ். நல்ல ஒரு சேவ் ப்ரோ கிட்டேருந்து. ஒரு ரன் ஓட்டாங்க. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு இப்போ குமரேசன். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்கும். ஒயிடுன்னு நினைக்கிறேங்க. அடுத்த பந்து குமரேசனுக்கு அடிச்சிருக்காருங்க. டாப் ஏஜ் ஆயிருக்கு. கேட்ச் ஆன் பார்க்கலாம். சேஃபான இடத்துல தான் விழுகுது பந்து. சான்ஸ் பார் 6 போயிடுச்சுங்க. பால் 6. ஏற்கனவே சொன்ன மாதிரி அரடியா பட்டாலுமே போயிடும் நம்ம பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து. குமரேசன் மீண்டும் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. 2வது ரனுக்கான முயற்சி சூப்பரான ஓடி இருக்காங்க. ஈஸியாக ஓடிடுவாங்க. மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. டாப் ஏஜ் ஆயிருக்கு. பிடிச்சா பெரிய விக்கெட் பிடிச்சிருக்காருங்க. இங்கே குட்டமணி பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. தன்னோட ஆட்டத்தை இழக்கிறாரு குமரேசன். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு தினேஷ் என்ற தோனி. தினேஷ் சொல்லிக்குவார் தன்னைத்தானே. முதல் பந்து பிடிக்கிறாரு. கேட்சுங்க. முதல் பந்தே தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்து வெளியே போறாரு. விக்கெட். 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் இழந்திருக்காங்க சூத்தியம்பட்டி. நல்ல ஒரு பந்து வச்சு வேப்பங்குடி டீம் கிட்டேருந்து. எஞ்சியுள்ள 2 ஓவருக்கு 21 அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் சூத்தியம்பட்டி. அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா வின் பண்ணலாம் வேப்பங்குடி. வேப்பங்குடி கண்டி 3வது ஓவர் வந்திருக்காரு பச்சைக்கிளி என்ற கணேஷ். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு சந்துரு. முதல் பந்து கேட்சுங்க. பெரிய விக்கெட்டுங்க. கலக்கிருக்காரு இங்கே கணேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு கணபதி ப்ரோ வாத்தியார். சிறந்த பேட்ஸ்மேன். பார்க்கலாம் என்ன செய்யறாருன்னு. அடிச்சிருக்காருங்க. நல்ல மடக்கி அடிச்சிருக்காரு. போயிருக்கு பந்து. நல்ல ஒரு ஸ்டாப். இங்கே ஒரு ரன் தான் போதும்ட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு கிருஷ்ணா ப்ரோ. இவரும் சளைச்சு வரல. இன்னும் 10 பந்துகளுக்கு 20ங்கிற டார்கெட்டில் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இப்போ விஷ்ணு ப்ரோ. கொஞ்சம் லென்த்தில் மிஸ் பண்ண பெரிய 6 பார்க்கலாம் இவர்கிட்டேருந்து. அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக கேட்ச் நினைக்கிறேன். முத்து ப்ரோ விட மாட்டார் அவர். கேட்ச். பெரிய ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு இப்போ ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. ஒரு சீனியர் பிளேயர். லெவலாக தட்டுவார். அதிகபட்சம் பால் டாட் போட முடியாது. முதல் பந்து சந்திக்கிறாரு. தட்டியிருக்காருங்க. என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. 2வது ரன் நோ சொல்லியிருக்காரு ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கணபதி ப்ரோ. பெரிய 6 எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் பார்த்தா நல்ல ஒரு ஃபீல்டர் இங்கே மிஸ் பண்ணிட்டாருங்க. பேக்கப்பில் வந்திருக்காரு முத்து ப்ரோ. அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து கணேஷ் ப்ரோக்கு. சூப்பரான பந்துங்க. நல்ல ஒரு லென்த்து. விக்கெட் நினைக்கிறேன்.
ஓவருங்க. 3 ஓவருக்கு 19 அடிச்சாங்க. 4 விக்கெட் வந்திருக்காங்க. இன்னும் 6 பந்துக்கு 17 அடிக்கணும். அதுக்குள்ள அடிச்சா 6 பந்துக்கு 17 அடிச்சா மேட்சை வின் பண்ணுவாங்க சுத்தியம்பட்டி. அதுக்குள்ள கட்டுப்படுத்தினா வின் பண்ணுவாங்க வேப்பங்குடி. ராஜா வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போறதுக்கு. ஸ்ட்ரைக்ல இருக்காரு முத்து ப்ரோ. அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். கேட்ச் ஆனா இல்லங்க, விட்டுட்டாருங்க. அதுக்காரமா 2 ரன் ஓடுவாங்க கண்டிப்பா. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் நினைக்கிறேன். வந்துருச்சு பந்து. அடுத்த பந்து மணிக்கணும். முத்துமார் ப்ரோக்கு அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா என்ன பிடிச்சி தெரியலங்க. விட்டாங்க. அதன் காரணமா கண்டிப்பா 4 ஓடிவாங்க. 4 ஓடிட்டாங்க மேட்ச்ல. 4 பந்துக்கு 11 அடிக்கணும். இன்னும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சூப்பரான பந்துங்க. டாட் பால். இன்னும் 3 பந்துக்கு 11. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பெரிய ஷாட்டுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஒரு பேட்டிங்க. சூப்பரான பந்து. டாட் பால். அடுத்த பந்து 2 பந்துக்கு 11. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார். பந்து அது பவுண்டரி போகுமான்னு பார்த்தா விரட்டி போறாரு ஃபீல்டர். பவுண்டரி போயிருச்சுங்க. பவுண்டரி ப்ரோ கொண்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. இன்னும் முறையில் மொமெண்டம். இன்னும் 1 பந்துகளுக்கு 6 அடிச்சா மேட்ச் ஈச்சு. 7 அடிச்சா வின்னு. லீகலாக போட்டாலே மேட்ச் வின் ஆகிடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸ்டேக்கில் இருக்கார் இப்போ முத்துக்குமார் ப்ரோ. 6 அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஓவர் போகும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டு. சான்ஸ் பார். செக்கி போட்டாருங்க. தொடர்ந்து மேட்சை வின் பண்ணி பிரைஸ் போலுக்குள்ள முதல் போட்டியாக உள்ள போறாங்க வேப்பங்குடி. நல்ல ஒரு பேட்டிங் முத்துக்குமார் ப்ரோ.